ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 356. இங்கு சூர்ப்பனகையின் ஆசையால் ஏற்பட்ட கலவரத்தை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் முனிவரின் ஆசிரமத்தில் இருந்து பஞ்சவடிக்கு செல்லும் வழியில் சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவரும் பிரமாண்டமான தோற்றம் கொண்ட ஜடாயு என்ற கழுகுகளின் அரசனை சந்தித்தார்கள். தமது தந்தை தசரதற்கும் ஜடாயிற்கும் நெருங்கிய உறவு இருந்தமையால் ராமர் ஜடாயுவை மரியாதையுடன் வணங்கினார். அதன் பின்பு அவர்கள் பஞ்சவடி செல்கையில் கழுகுகளின் அரசர் வழிநெடுக காவல் காத்தபடி அவர்களுடன் பயணித்தார். பஞ்சவடியை அடைந்ததும் ராமர் நமது இருப்பிடத்தை நதி அல்லது ஏரிக்கு அருகில் அமைத்தால் அது நன்றாக இருக்கும், ஏனென்றால் நீரும் பசுமையும் சேர்ந்து நிறைவான ரம்மியமான காட்சியை தோற்றுவிக்கும் என கூறி குடிசை அமைப்பதற்கு உகந்த இடத்தை தேர்வு செய்தார். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் அப்போது ஒரு ராட்சசியை அந்த இடத்தில் காண நேர்ந்தது. ராமரை கண்டபோது அவளது இதயம் உடனே காம வயப்பட்டது. நீலப்பச்சை நிற மேனியும் தாமரை இதழ் போன்ற கண்களும் உடைய ராமர் மனித உருவில் உள்ள மன்மதனை போன்று தோன்றினார். அந்த ராட்சசியோ அருவருப்பான முகத்தையும், துருத்தி கொண்டு இருந்த பெரிய வயிற்றையும், சுருங்கிய மார்பகத்தையும், உருக்குலைந்த கண்களையும், செம்பட்டை முடியையும் கொண்டு இருந்தால். ராமரோ மிக மிக இளமையாக கட்டான உடல் அமைப்புடன் அரசருக்குரிய அனைத்து அடையாளங்களையும் கொண்டு இருந்தார். ஆனால் அந்த ராட்சசியின் உடலோ விகாரமாக நடுத்தர வயதின் விளிம்பில் இருந்தது. தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு உருவத்தை மாற்றும் சக்தி அவளுக்கு இருந்தது என்ற போதிலும் ராமரை கண்டவுடன் அவள் மிக மிக உணர்ச்சி வசப்பட்டு தனது அருவருப்பான தோற்றத்தை மாற்றிக்கொள்ள மறந்துவிட்டாள். அவள் ராமரை அணுகி கூறினாள், அன்புள்ள அழகனே, நீங்கள் யார்? ஏன் இந்த வனத்திற்கு ஒரு துறவியைப் போல உடை அணிந்து வந்து இருக்கின்றீர்கள்? நீங்கள் துறவிக்குரிய உடையையும் ஜடா முடியையும் தரித்து இருந்தாலும் உங்களுடன் வில்லையும் பெண்ணையும் வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். ராட்சசர்களின் தொல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதிக்கு ஏன் வந்து இருக்கின்றீர்கள்? தயை கூர்ந்து நீங்கள் யார் என்பதை கூறிவிடுங்கள். உங்களது விருப்பம் எதுவாயினும் அதனை நிறைவேற்றுகின்றேன் என்றாள் அவள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் தமது வனவாசத்தை பற்றி சுருக்கமாக எடுத்து உரைத்த பிறகு அந்த ராட்சசியிடம் அவளை பற்றி விசாரித்தார். காம வயப்பட்ட அந்த ராட்சசி அதற்கு பதில் உரைத்தாள், தாமரை கண்ணாலனே, உண்மையை கேளுங்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், கரன், தூஷணன் ஆகியோரின் தங்கையான எனது பெயர் சூர்ப்பனகை. நான் இந்த வனத்தில் வாழ்பவள், எல்லா உயிரினங்களின் இதயத்திலும் அச்சத்தை உண்டாக்குபவள். எனது சகோதரர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்ற போதிலும் அவர்கள் அனைவரையும் நான் மிஞ்சியவள். வெளிப்படையாக கூறுகின்றேன், இப்பொழுது உங்களின் மீதான காதலினால் நான் ஆட்கொள்ளப்பட்டு விட்டேன். எனது மனதில் உங்களையே கணவராக அடைய தீர்மானித்து விட்டேன். உமது அருவருப்பான விகாரமான மனைவியை விட்டுவிடுங்கள். உம்மை போன்ற மா வீரருக்கு அவள் உகந்தவள் கிடையாது. நான் மிக மிக சக்தி வாய்ந்தவள். என்னால் விரும்பியவாறு பயணிக்க முடியும். ஆகவே நான் தான் உமக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவி. முதலில் நான் அந்த ஒட்டிப்போன வயிற்றை கொண்ட சீதையையும் உங்களது தம்பி லக்ஷ்மணனையும் விழுங்கி விடுகின்றேன். அதன் பின்னர் இந்த அழகிய தண்டகாரண்யத்தின் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நாம் இருவரும் சேர்ந்து சுதந்திரமாக கேளிக்கையில் ஈடுபடலாம் என்றாள் அவள். இவ்வாறாக பேசிய ராட்சசி காமம் நிறைந்த கண்களுடன் ராமரை கண்டால்
ராமர் அவளது திருமண கோரிக்கையை கேட்டு மனம் விட்டு சிரித்தபடி சற்று கேலியாக அவளிடம் கூறினார், நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன். உன்னை போன்ற அழகிய இளம் பெண் மற்றொரு பெண்ணுடன் சக்களத்தியாக இருக்க விரும்ப மாட்டாள் என்பதை அறிவேன். அதே சமயத்தில் என் தம்பி என்னை விட மிகப்பெரிய வீரன். இவனது மனைவியும் இப்போது இவன் உடன் இல்லை. எனவே நீ இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என உன்னை அறிவுறுத்துகின்றேன் என்றார் அவர். ராமரது வார்த்தைகளை உண்மையென கருதிய சூர்ப்பனகை தனது பார்வையை ராமர் இடமிருந்து லக்ஷ்மணரின் பக்கம் திருப்பினாள். காமம் மேலோங்க அவள் லக்ஷ்மணரை நோக்கி கூறினாள், அன்புள்ள அழகனே, நீங்கள் உங்களது தமையனை காட்டிலும் அதிக வசீகரத்தையும் சக்தியும் கொண்டு இருக்கின்றீர்கள். ஆகையால் அவரை விட உங்களையே எனக்கு மிக மிக பொருத்தமானவராக கருதுகிறேன். என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வீராக. நாம் இருவரும் சேர்ந்து காட்டில் உலாவி தாம்பத்திய உறவில் இன்புறலாம் என்றாள் அவள். லக்ஷ்மணர் புன்னகையுடன் பதில் உரைத்தார், மென்மையான மேனியும் அழகிய அங்கங்களையும் பெற்றவளே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வாயாக. நான் என் அண்ணன் ராமருடைய சேவகன் என்பதால் என்னை நீ மனம் புரிந்தால் நீயும் அவருக்கு பணிப்பெண்ணாக இருக்க வேண்டும். ராமரது இரண்டாம் மனைவியாக இருப்பதே உமக்கு மிகச்சிறந்தது என நான் கருதுகின்றேன். நாள் அடைவில் அவர் நிச்சயம் அருவருப்பாக விளங்கும் வயதான சீதையை விட்டுவிட்டு உன்னை மட்டுமே ஏற்றுக்கொள்வார். நீ எப்போதும் புன்னகையால் அலங்கரிக்கப்பட்ட வசீகரமான முகத்தை கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய பருத்த கொங்கைகளும் மெல்லிய இடையும் பரந்த இடுப்பும் எந்த ஒரு ஆண்மகனையும் மற்ற பெண்களை மறந்துவிடச் செய்யும். யாரால் உன்னை புறக்கணிக்க முடியும்? ராமரை மணந்து கொள்வாயாக. அவர் தமது அழகற்ற மனைவியை தள்ளி வைத்து விடுவார் என்றார் அவர். ராமர் லக்ஷ்மணர் தன்னை ஏளனம் செய்கின்றார்கள் என்பதை கூட அறிய இயலாத சிறுமதி படைத்தவளாக சூர்ப்பனகை இருந்ததால் அவள் மீண்டும் ராமரிடம் திரும்பி, நீங்கள் இந்த அருவருப்பான சீதையிடம் மிக மிக பற்று கொண்டு இருக்கின்றீர்கள். ஆகவே நான் இவளை விழுங்கிவிட்டு பலவந்தமாக உம்மை என் கணவராக ஏற்பேன் என கூறினாள் அவள். சூர்ப்பனகை இதை கூறியவாறே சீதையை நோக்கி பாய்ந்தாள். ராமர் அவளை தடுத்து லக்ஷ்மணரிடம் கூறினார், சீதைக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக நீ இந்த ராட்சசி கேலி செய்து இருக்கக்கூடாது. இப்போது இவளுக்கு பாடம் புகட்டும் வகையில் இவளது உருவத்தை குலைத்துவிடு என்றார் அவர். ராமரது கட்டளையின் பேரில் லக்ஷ்மணர் தமது உடைவாளை எடுத்து உடனடியாக சூர்ப்பனகையின் மூக்கையும் காதையும் துண்டித்து விட்டார். வலியால் கதறிய சூர்ப்பனகை இரத்தம் சொட்ட சொட்ட காட்டில் ஓடி மறைந்து விட்டாள். அவளது சகோதரன் கரண் அந்த காட்டின் ஜனஸ்தானம் என்ற பகுதியில் மற்ற ராட்சசர்களுடன் வசித்து வந்தான். சூர்ப்பனகை நேராக அங்கே ஓடிச் சென்று உடல் முழுவதும் இரத்தம் கசிந்தபடி அச்சத்துடன் தனது சகோதரனின் காலில் விழுந்து கதறி அழுதாள். நடந்த சம்பவத்தை அவள் முன்னுக்கு பின் முரணாக கரணிடம் விளக்க முயன்றாள். சகோதரியின் உருக்குலைந்த தோற்றத்தை கண்ட கரணின் இதயத்தில் அதிர்ச்சியும் கோபமும் நிரம்பின. விதிபட்ட பாம்பு சீறுவதைப் போன்று கரண் கூறினான், சகோதரியே, எழுந்து உன்னை சாந்தப்படுத்திக் கொள். அமைதியாக இருந்தால்தான் உன்னால் நிகழ்ந்ததை தெளிவாக கூற முடியும். உன்னை காயப்படுத்தும் அளவிற்கு துணிந்தவன் யார்? இதனால் அவன் விஷத்தை குடித்து இருக்கின்றான் என்பதை உணரவில்லையா? தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் என யாராக இருந்தாலும் உனக்கு தீங்கு விளைவித்துவிட்டு உயிருடன் தப்ப முடியாது. குற்றவாளி யாரென சுட்டி காட்டுவாயாக. கூறிய அம்புகளினால் அவனை கொன்று அவனது இரத்தத்தை குடித்து விடுகின்றேன் என்றான் அவன். சூர்ப்பனகை கடுமையாக விம்மி அழுதவாறே கரனிடம் பதில் உரைத்தாள். ராமன், லக்ஷ்மணன் என்ற பெயருடன் 2 சகோதரர்கள் தண்டகாரண்யத்திற்கு அருகில் தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் தேவர்களா அசுரர்களா என்பதை நான் அறியேன். அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும்.
எனது முகத்தை உருக்குலைத்த அவர்களது இரத்தத்தை குடித்த பின்னரே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் அவள். இதனை கேட்ட கரண் சூர்பனகையுடன் சென்று சீதை, ராமர் மற்றும் லட்சுமணரை கொல்லுமாறு சக்தி வாய்ந்த 14 இராட்சசர்களுக்கு கட்டளையிட்டான். இராட்சசர்கள் அவர்களை அணுகிய போது ராமர் குடிசையில் சீதையுடன் அமர்ந்து இருந்தார். லட்சுமணர் வாசலில் பாதுகாப்பிற்காக இருந்தார். மனிதனை தின்னும் அந்த கொடூரமானவர்களை கண்டவுடன் ராமர் லட்சுமணர் இடம் கட்டளையிட்டார், நீ இங்கேயே சீதையுடன் இருப்பாயாக, நான் இராட்சசர்களுடன் சண்டையிடுகின்றேன் என்றார் அவர். குடிசையை விட்டுவிட்டு வெளியே வந்த ராமர் இராட்சசர்கள் இடம் அறைகூவல் விடுத்தார். உங்களது கொடுமைகளை தாளாத முனிவர்கள் பாதுகாப்பை வேண்டி எங்களை நாடி இருக்கின்றார்கள். அவர்களது வேண்டுகோளின்படி நாங்கள் இந்த காட்டிற்கு வந்து இருக்கின்றோம். பழங்குகளையும் கிழங்குகளையும் உண்டு துறவு வாழ்க்கை வாழ்கின்றோம். எங்களை ஏன் தொந்தரவு செய்கின்றீர்கள்? உயிரின் மதிப்பை உண்மையாக அறிந்து இருந்தால் வந்த வழியில் சென்று விடுங்கள் என்றார் அவர். இத்தனை துணிவுடன் ராமர் சவால் விடுவதைக் கண்டு வியப்புற்ற இராட்சசர்கள் இரத்தம் போன்று சிவந்த கண்கள் உடன் கூறினார்கள், எங்களது தலைவன் கரண் உன்னிடம் மிகுந்த கோபமாக இருக்கின்றான். உன்னை கொல்வதற்கு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். கூட்டமாக வந்துள்ள எங்களுடன் உன்னால் தனியாக போர் புரிய முடியுமா? எங்களது ஆயுதங்களால் கன நேரத்தில் உன்னை நசுக்கி கொன்று விடுவோம் என்றார் அவன். இராட்சசர்கள் ஆயுதங்களை உயர்த்தியவாறு ராமரை நோக்கி விரைந்தார்கள். ராமரோ 14 அம்புகளை கொண்டு அவர்களது ஆயுதங்களை நொறுக்கினார். அடுத்த 14 அம்புகளால் அவர்களது இதயத்தை துளைத்து விட்டார். இவ்வாறாக துண்டிக்கப்பட்ட மரங்கள் அடியோடு விழுவதைப் போல இராட்சசர்கள் தரையில் விழுந்து இரத்தத்தில் மூழ்கி மாண்டு போனார்கள். அஞ்சி நடுங்கிய சூர்பனகை தனது சகோதரன் கரனுடைய இடத்திற்கு விரைந்து அந்த படுகொலைகளை அவனிடம் தெரிவித்தால், ராமனையும் லக்ஷ்மணனையும் கொல்வதற்கான இராட்சசர்களை அனுப்பி எனக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாய். ஆனால் அவர்களோ எல்லா இராட்சசர்களையும் எளிதாக கொன்று விட்டார்கள். இப்போதே ராமனையும் லக்ஷ்மணனையும் கொல்வதற்காக நீ செல்ல வேண்டும். அவர்கள் எனக்கு இழைத்த கொடுமைக்கு நீ பழிவாங்கவில்லை என்றால் அவமானத்தால் உயிரை துறந்து விடுவேன். இவ்வாறு பேசிய சூர்பனகை ஆழ்ந்த துயரத்துடன் வயிற்றில் அடித்து கொண்டு தரையில் விழுந்து அழுது புரண்டாள். சகோதரியின் கடுச்சொற்களை கேட்டு கரண் மிக கோபமடைந்து, சகோதரியே, துயரத்தை கை விடுவாயாக. நான் இன்றே ராமனையும் லக்ஷ்மணனை கொன்று விடுகிறேன். இது சத்தியம். அவர்களை நான் கொன்ற பிறகு நீ அவர்களது இரத்தத்தை குடிக்கலாம் என சூள் உரைத்தான். இதனை கேட்டு சூர்பனகை ஓரளவிற்கு மன அமைதி அடைந்தால். கரண் தனது தம்பி தூஷன் இடம் 14,000 இராட்சச படைகளை ஒன்று திரட்டும்படியும் தனது ரதத்தையும் ஆயுதங்களையும் கொண்டு வரும்படியும் கட்டளையிட்டான். கரண் ரதத்தில் ஏறி இராட்சச படைகளுடன் தண்டகாரண்யத்திற்கு புறப்பட்டான். இப்பொழுது ராமர் அன்புள்ள தம்பி சீதையை உடனடியாக மலையின் குகைக்குள் அழைத்துச் சென்று கவனத்துடன் பாதுகாப்பாயாக. நான் இந்த இராட்சசர்களை கொன்று குவிக்கின்றேன் என்றார் அவர். லக்ஷ்மணரும் சீதையும் புறப்பட்ட பிறகு ராமர் தம்முடைய பிரகாசமான கவசத்தை தரித்து கொண்டார். இராட்சசர்கள் பயங்கரமான கர்ஜனையுடன் ராமரை எதிர்கொண்ட போது அவர் அனைவரையும் விழுங்கும் தமது கோபத்தை வரவழைத்து கொண்டு அச்சமூட்டும் உருவத்தை எடுத்தார். இராட்சச படையினர் ராமரை சூழ்ந்து கொள்ள கரண் 1000 அம்புகளை அவர் மீது தொடுத்தான். மற்ற இராட்சசர்களும் கதாயுதங்கள், உடைவாள்கள், ஈட்டிகள், கோடாரிகள் என எண்ணற்ற ஆயுதங்களை பொழிந்தார்கள். ராமரோ அவை அனைத்தையும் தமது அம்புகளை கொண்டு எளிதாக சுக்கு நூறு ஆகிவிட்டார். ராமருக்கு ஆழமாக காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிந்த போதிலும் அவர் எந்தவித வலியையும் உணராது காணப்பட்டார். ராமர் ஆயிரக்கணக்கான அம்புகளை இராட்சசர்கள் மீது தொடுத்து அவர்களது வில், கொடி, கேடயம், கவச்சம் மற்றும் உடலின் அங்கங்களை வெட்டி சாய்த்து விட்டார்.
இராட்சசர்கள் பலர் மடிந்து விழுந்தார்கள். அவர்களுடன் யானைகள், குதிரைகள், ரதங்கள் ஆகியும் சிதைக்கப்பட்டன. இப்படியாக இந்த பெரிய போரில் உயிர் இழப்பை கண்ட கரன் எஞ்சியிருந்த படை வீரர்களிடம் ராமரை தாக்கும்படி கட்டளையிட்டான். ராமரோ அவர்களை நொடிப்பொழுதில் அனைவரையும் கொன்று விட்டார். கொல்லப்பட்ட 14,000 இராட்சசர்களின் இரத்தம் தண்டகாரண்யத்தை செங்கடலாக மாற்றிவிட்டது. வீரர்களில் கரன், திரிசரன் மட்டுமே உயிருடன் எஞ்சி நின்றார்கள். இப்பொழுது கரன் ராமரை தாக்க தயாராக இருந்தபோது அவனுடைய தளபதி திரிசரன் தன்னை முதலில் சண்டையிட அனுமதிக்குமாறு வேண்டினான். கரனும் அதற்கு சம்மதிக்க அந்த 3 தலை இராட்சசன் ராமரை நோக்கி அம்புகளை தொடுத்து கொண்டே முன்னேறினான். அவற்றில் சில அம்புகள் ராமரது நெற்றியை துளைத்ததால் ராமர் மிகவும் சினங்கொண்டு உடனடியாக திரிசரன் உடைய குதிரைகளையும் சாரதி கொன்று அவனுடைய கொடியை தகர்த்து பதிலடி கொடுத்தார். திரிசரன் தனது முடக்கப்பட்ட ரதத்தில் இருந்து குதிக்க முயன்றபோது ராமர் நெருப்பை கக்கும் அம்பினால் அவனுடைய இருதயத்தை துளைத்து விட்டார். அடுத்த 3 அம்புகளால் அவனுடைய 3 தலைகளையும் துண்டித்து விட்டார். இப்பொழுது கரன் எஞ்சியிருந்த சில இராட்சசர்களை ஒன்று திரட்டி ராமரை பயங்கரமாக தாக்கினான். இருவரின் தீவிரமான போரினால் ஏற்பட்ட அம்புகளின் பிரவாகம் வானை முழுமையாக மறைத்து கதிரவனை புலப்படாதவாறு செய்தது. அந்த சமயத்தில் ரதத்தை அருகில் கொண்டு வந்த கரன் சாமர்த்தியமாக ராமரின் வில்லை 2ஆக துண்டித்தான். அடுத்ததாக 1000 அம்புகளை எய்த அவன் ராமரது கவசத்தை தகர்த்து அதனை நிலத்தில் துண்டுகளாக விழச் செய்தான். இப்பொழுது கரன் பிரம்மாண்டமான கதா ஆயுதத்தை ராமரின் மீது வேகமாக எறிந்தான். அந்த பிரகாசம் மிகுந்த கதாயுதம் வழியில் இருந்த அனைத்து மரங்களையும் புதர்களையும் எரித்து சாம்பலாக்கியது. இருப்பினும் காற்றில் உயர பறந்த ராமரது அம்புகள் எளிதில் அந்த கதாயுதத்தை உடைத்து தூள் தூள் ஆக்கிவிட்டன. அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் மீண்டும் கடுமையான வாக்குவாதம் நிகழ்ந்தது. ராமரை தாக்குவதற்காக ஆயுதத்தை தேடிக்கொண்டு இருந்த கரன் ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி நீ இன்று கொல்லப்படுவாய் என கூச்சல் இட்டவாறு சுழற்றி வீசினான். இப்பொழுது ராமர் மரத்தை எளிதில் தவிடு பொடி ஆக்கிவிட்டார். ஒரு தருணத்தில் போரை நிறைவு செய்ய விரும்பிய ராமர் 1000 அம்புகளை எய்தார். கரன் உடைய உடலின் ஒவ்வொரு துளையில் இருந்தும் இரத்தம் பெருகி ஓடியது. அவன் அந்த இரத்தத்தின் உடைய இறுதியாக ராமருடன் மோதினான். அந்த சமயத்தில் ராமர் நெருப்பை கக்கும் ஒரு அம்பை தேர்ந்தெடுத்து அவன் மீது விடுவித்தார். அது கரனது நெஞ்சை துளைத்து சென்று எரிக்க அந்த இராட்சசன் தரையில் விழுந்து மடிந்து இறந்து போனான். ராமர் வெற்றி வாகை சூடியதை வானில் விமானங்களில் இருந்து கண்ணுற்ற அனைத்து தேவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ராமர் எல்லா இராட்சசர்களையும் குறுகிய நேரத்தில் தனி ஒருவராகவே நின்று வதம் செய்த வியக்கத்தக்க அருச்செயலை போற்றி புகழ்ந்து தேவர்கள் விண்ணிலிருந்து மத்தளங்களை கொட்டி பூமாரி பொழிந்தார்கள். அகஸ்தியரின் தலைமையிலான முனிவர்கள் ராமரின் முன்பாக தோன்றி கூறினார்கள், நீங்கள் இந்த இராட்சசர்களை கொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவே அன்று தேவேந்திரன் சரபங்கரை காண வந்தார். அதற்காகவே முனிவரும் உம்மை இந்த பகுதியில் வசிக்கச் சொன்னார். சிறிது நேரத்தில் சீதையும் லக்ஷ்மணரும் தாம் மறைந்திருந்த குகையில் இருந்து வெளியே வந்தார்கள். ராமர் பாதுகாப்பாக நலமுடன் இருப்பதைக் கண்ட சீதை பெரும் மகிழ்ச்சியுடன் விரைந்தோடி அவரை தழுவி கொண்டாள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்